At what distance d from the surface of a sphere, from the surface of the sphere, solid sphere of radius r, the potential is same at a distance r by 2 from the center. Question என்ன கேட்குறாங்கன்னா from the surface ஒரு d டிஸ்டன்ஸில் ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ எங்கேருந்து இந்த பாயிண்ட் பி ஒரு பாயிண்ட்டு இது பி தட் இஸ் ஆர் ப்ளஸ் டி இது என்னென்னா அவுட் சைட் த சர்ஃபேஸ் அட் எ டிஸ்டன்ஸ் டி. சர்ஃபேஸுக்கு வெளியில் டி டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே இது potential same potential from the center at this point O at a distance d from the outside. Inge potential at d. Okay, potential d is same at a distance r by 2 from the center. From the center இது r இது r by 2. இந்த இடத்துல p r by 2. This is potential at point at r by 2. ஸோ இந்த இடத்துல here இந்த ஸ்பியர்னால இந்த இடத்துல இருக்க பொட்டென்ஷியலும் ப்ளஸ் இந்த ஸ்பியருக்கு வெளியில் இருக்க இந்த பாயிண்டில் இருக்க பொட்டென்ஷியலும் எந்த சேமாக இருக்கும். அட் வாட் பாயிண்ட் ஆஃப் டி வில் பி சேம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க என்ன பொட்டென்ஷியல் வேல்யூ இருக்கோ ஒரு டி டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த அவுட் சைட் த சர்ஃபேஸ் இது இன்சைட் சர்ஃபேஸ் அவுட் சைட் சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் ரெண்டு சேமாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் சாலிட் ஸ்பியர் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சி at V inside solid sphere சி சாலிட் ஸ்பியர் V inside நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் ஜி எம் பை ஆர் கியூப் இன்ட்டு 3/2 r square minus r square by 2. So V at center V at center now r is equal to 0. This become minus minus 3/2 gm by r minus 3/2 gm by r வருது. And V at radius V at a surface எவ்வளோ வருது V at surface is equal to minus gm by r. V outside நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை, டெரிவேஷனோட ரிசல்ட்டு தான் தேவை. அவுட் சைடு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm by r. இது வேர் r is equal to r, where r is greater than r. This is for r less than r. ஸோ சென்டர்லேருந்து எவ்வளோ இருக்குது சென்டரில் அட் சென்டர் இது மைனஸ் ஜிஎம் பை ஆர். சென்டரில் எவ்வளோ இருக்குது நம்ம படத்தை பார்த்தாலே தெரியும். இதை திஸ் இஸ் minus 1.5 gm by r at the center. இது r. At r is equal to r, it is இதோட வேல்யூ எவ்வளோ இது minus gm by r. ஸோ மைனஸ் 1/g அங்கேருந்து இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி போயிடுது. இது திஸ் இஸ் மைனஸ் வேல்யூ ப்ளாட் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவ் ஆக்சிஸில். ஸோ இட் மீன்ஸ் அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டினா என்ன கரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா அவுட் சைடில் இன்ஃபினிட்டாக எனி திங் டிவைட் பை இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நம்ம என்ன தெரியுது நமக்கு, சி potential at the center is minus 1.5. At the center is minus 1.5. அதுக்கப்புறம் at r is equal to 0. அதுக்கப்புறம் at r is equal to r minus 1. Minus 1 gm by r constant வச்சுக்கணும், minus 1.5 times and minus 1 times. It means up to the சென்டர்லேருந்து உங்கள் சென்டரில் இது சென்டர்னு வச்சுக்கோம், வில் கீப் இட் அ சென்டர். சென்டர்லேருந்து இங்கே போகிறப்ப மைனஸ் வேல்யூ ஸ்லோலி பிகம்
in reducing minus 1 minus 1.1 minus 1 வருது minus 1 வருது and at infinity இது 0 ஆகுது going towards positive value. It means சென்டர்லேருந்து மைனஸ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது, நெகட்டிவ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. அட் இன்ஃபினிட்டில் என்ன சென்டரில் என்ன வருது -3/2 GM/R வர 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 குறைஞ்சிக்கிட்டே வந்து அட் த சர்ஃபேஸில் -GM/R குறைஞ்சிக்கிட்டே வருது -GM/R. ஏன்னா நல்லா பார்க்கணும், இது பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இட் கோஸ் டு பாசிட்டிவ் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அட் இன்ஃபினிட்டி. ஸோ இட் மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூலேருந்து நம்ம போகிறோம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், இங்கே -1.5 இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே சம்திங் வில் பி பிட்வீன் -1.5 சம்திங் இங்கே இருக்குது, -1.5க்கு -1க்கு இடையில இருக்கும். வாட் இஸ் potential at r/2? Okay, now here potential at r/2 it will be more positive. ஏன்னா இங்கே -1.5 இங்கே -1 கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் வேல்யூ குறைச்சிக்கிட்டு இது பாசிட்டிவ் நோக்கி போகுது. அப்படிங்கிற போது at d/2 v at d. therefore இதில் நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம், v at r/2 is v at d is more positive value, that is less negative value. Therefore v at d cannot be equal to v at r/2, where v at this is r/2, this is at d. இங்கே இருக்கிற வேல்யூ சேமாக இருக்க முடியாது பொட்டன்ஷியல் வேல்யூ. ஏன்னா இங்கே வந்து அதிக நெகட்டிவாக இருக்குது, இங்கே குறைச்சல் நெகட்டிவாக இருக்குது. இங்கே -1.5னா -1.2 இருக்கும், இங்கே என்ன வரும் 0.5 0.4 இப்படி இருக்கும், -0.4. ஸோ ரெண்டு இடத்துலையும் பொட்டன்ஷியல் இருக்க வாய்ப்பு இல்லாமல், அதாவது the potential cannot be same at a distance r/2 and at a distance d outside the solid sphere. r/2 inside the solid sphere, so v outside அவங்க கேட்டிருக்காங்க, that is v at d, this is v inside, that is v at r/2 cannot be, no such point can exist. இந்த மாதிரி பாயிண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அட் r/2ல சேம் பொட்டன்ஷியல், அட் டியில் இதை p1ன்னு வச்சுக்கோ, p1லையும் pலையும் p1 and p ரெண்டுத்துலேயும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. நோ சச் பாயிண்ட் எக்ஸிஸ்ட். ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் சேம் அட் டிஸ்டன்ஸ் r/4. இந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இது ஸ்பியரு சென்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து d, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து r. ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து r ப்ளஸ் d, தட் இஸ் இதை pன்னு சொல்லுவோம். அடுத்தது அட் d, திஸ் டிஸ்டன்ஸ் outside the sphere, ஸ்பியருக்கு அவுட் சைடில் திஸ் இஸ் சென்டர் and இந்த இடத்துல என்ன ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் p, இங்கே என்ன ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் எ டிஸ்டன்ஸ் r/4, அதாவது என் சைடில். இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் இஸ் say gravitational field intensity at a distance r/4 from the center is equal to, that is inside, is equal to gravitational field intensity at a distance d, that is r plus d distance from center, at a distance d from outside. இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? எஸ், it is possible. ஏன் பாசிபிள் தான், கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் இன்சைடு என்ன வருது, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்சைடு, கிராவிடேஷன் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்சைடு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் g, where m is the mass of the, for solid sphere மட்டும் பேசுகிறேன், divided by r³ into the distance. at ஸ்மாலர் இது எந்த டிஸ்டன்ஸில் நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி பார்க்க விருப்பப்படுறாங்க அது. ஸோ at surface எவ்வளோ வரும், சர்ஃபேஸில் this is
R is less than R. Surface R என்ன வரும்? R is equal to R. So இது R ன்னு போட்டோம்னா R அடிபட்டுரும். This will become plus GM by R square. அவுட்சைடில் என்ன வரும்? ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், நமக்கு இங்கே டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம், நமக்கு ரிசல்ட் தான் இந்த ப்ளஸ் GM அவுட்சைட்னா the R, where R is greater than the radius. So இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ, இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ, இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ. இட் மீன்ஸ் அவுட்சைட் இங்கேருந்து at a center R is equal to 0, distance from the center 0, by E inside is equal to 0, பாசிட்டிவ் வேல்யூ. அதுக்கப்புறம் இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, பாசிபிள். ஏன்னா பொட்டன்ஷியல் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரம் இன்சைட்லேருந்து அட் த சர்ஃபேஸ் வரைக்கும் இங்கே மோர் நெகட்டிவ், இங்கே லெஸ் அண்ட் லெஸ் நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், தட் இஸ் 0. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இது நெகட்டிவ், பட் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் குறைஞ்சிக்கிட்டு பாசிட்டிவ் போகுது. ஸோ இங்கே மோர் நெகட்டிவாக இருக்கும், இங்கே லெஸ் நெகட்டிவாக இருக்கும். ரெண்டு பாயிண்ட்லேயும் தட் இஸ் ரெண்டு பாயிண்ட்லேயும் பொட்டன்ஷியல் இங்கே பின்னு வச்சுக்கிட்டா இதை க்யூன்னு வச்சுக்கிட்டா வில் நாட் பி சேம். பட் இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஏன்னா பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு சேமாக இருக்க முடியாது. பட் இட் இஸ் பாசிட்டிவ். இங்கே இருக்கிற வேல்யூ தட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் R/4. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? திஸ் இஸ் D, திஸ் இஸ் R. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் R + D. ஸோ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் இதை Pன்னு வச்சுக்கோ, இதை Qன்னு வச்சுக்கோ. ஸோ இட்ஸ் பாசிபிள் gravitational field intensity at P is equal to gravitational field intensity at Q. It's quite possible, both are positive value. And this is positive, but so what is electric field at P? P which is at a distance R/4. So gravitational field intensity is equal to minus plus GM by R cube. Inside இருக்கிறதுனால R is equal to GM by the distance, GM by distance square. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். GM by R square should be R square. Right, okay, here R is equal to R/4. Here R is equal to radius plus the distance outside. பார்த்துறோமே. So this is equal to GM R cube into R க்கு பதில் என்ன வரும்? R is equal to R/4. R/4 is equal to GM by R க்கு பதில் என்ன செய்யலாம்? R க்கு பதில் R plus D whole square. R plus D whole square. இதை கேன்சல் பண்ணோம்னா GM by 4 R square is equal to GM by R plus D whole square. ஸோ காமனாக இருக்கிற டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எதுக்கு இது காமனாக இருக்குது? GM காமனாக இருக்குது. R plus D whole square is equal to 4R square. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா upon taking square root எடுத்தோம்னா this will become R plus D is equal to 4 square root of 2, R is equal to 2R. R D is equal to 2R minus R is equal to R. It means D should be equal to R. See, let us check the value. See, V at P and our E at P is equal to GM R cube into R/4. ஏன்னா ஆருக்கு பதில் ஆர் வரும், ஆருக்கு பதில் நம்ம இந்த வேல்யூவில் R/4 is equal to R/4 GM divided by 4R square. Okay. Now E at Q, R which is equal to R plus D, that is equal to R. This plus D is equal to GM by
gm by r square, r whole square is equal to gm by r square எவ்வளோ வருது r plus d whole square. d யோட வேல்யூ என்ன வருது, d யோட வேல்யூ வந்து நான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். d is equal to here, d is equal to r. The distance outside the cylinder, outside the sphere, d is equal to r. This distance r. So d க்கு பதில் நம்ம r போடுவோம். So this will become r plus r, 2r whole square is equal to 4r. gm by 4r square. So E at Q. So E at P, E at P. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. This is at a distance r by 4 from the center. This is at a distance r plus d from the center.